கீதாவை கூட்டிட்டு போனா அடுத்த நிமிஷம் இந்த ஊர் வெட்டிக்கும், அப்புறம் சேர்ந்துக்கும். ஆனா வெட்டிக்கிறதுக்கும் சேர்ந்துக்கிறதுக்கும் நடுவுல எத்தனை உயிர்கள் பறிப்போகும் தெரியுமா? டேய், உனக்கு ஒன்று தெரியுமா? சின்ன வயசுல இருந்து நான் செடியில பூ பறிக்க மாட்டேன். பூவுக்கு வலிக்குமே நினைப்பேன். பூவை விட மென்மையானது உயிர்ரா. அப்படிப்பட்ட உயிர்களை பறி கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் என் காதல் ஜெயிக்க நான் விரும்பல. அப்போ காதல்ங்கிறது உனக்கு சட்டம் மாதிரி, நினைச்சா போட்டுப்ப, இல்லைன்னா கழட்டிடுவேன், அப்படிதானே? இல்ல, ரத்தம் மாதிரி. ஒரு சாவை தடுத்து நிறுத்த நம்ம ரத்தம் கொடுக்கறது இல்லையா, அதே மாதிரி நம்ம ஊர்ல கண்ணுக்கு முன்னாடி சாவை பார்க்க கூடாதுன்னு என் காதல கொடுத்துருக்கேன். மனத்தனமா பேசாத. நீ எடுத்த முடிவை 100ல ஒருத்தன் கூட எடுக்க மாட்டான். 100க்கு 100 பேர் எடுப்பான். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேர் மனசுலயும் காதல் இருக்கு. ஆனா எல்லாரும் ஜெயிக்கிறது இல்ல, நிறைய பேர் தோத்துறாங்க. ஆனா தோத்து போன ஒவ்வொரு இளைஞனும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் தன் காதல் தியாகம் பண்ணிருப்பாங்க தெரியுமா? பெத்தவங்களுக்காக, வளர்த்தவங்களுக்காக, குடும்பத்துக்காக, கூட பிறந்தவங்களுக்காக. நான் ஊருக்காக. அப்போ உன் காதலை பறி கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டு போனா இந்த ஊர் திருந்திரும் இல்ல? நிச்சயமா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சட்டம் போட்டோ திட்டம் போட்டோ ஜாதி மத பேதத்தை அழிச்சிட முடியாது. ஆனா காதல் நினைச்சா அழிக்கும். எனக்கு காதல் ஒண்ணுத்துக்கு தான் தெரியாது, ஜாதி மதம் ஏழை பணக்காரன்ற வித்தியாசம்லாம். எனக்கு ஒரு சின்ன ஆசை. எனக்கு அப்புறம் நம்ம ஊர்ல யார் யாரை வேணாலும் காதலிக்கலாம், யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அங்க மனசுதான் இருக்கணும், மதம் இருக்கக்கூடாது. இதைத்தான் நான் லெட்டர்ல ஊருக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னோட ஆசையை இந்த ஊர் புரிஞ்சிக்காதான்ற ஏக்கத்தோட தான் போயிட்டு இருக்கேன்.